ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பயங்கரமான அதிரடி டிஸ்ட் வந்து நம்மளுடைய பிக் பாஸ் கொடுத்துருக்கார். என்னென்னா புதுசாக ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காரு. என்னென்னா அந்த ரூல் என்ன இருந்துச்சுன்னா, நீங்கள் எல்லோரும் கலந்து பேசி டாப் 8 நீங்கள் வந்துட்டு கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பாட்டம் 7, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15 பேர் வருவாங்க இல்லையா? ஸோ வீட்டில் வந்து 15 பேர் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் பிரிக்க போகிறீங்க. டாப்பாக மொத்தம் 8 பேர், யார் யார், பாட்டமில் 7, இவங்களை நீங்கள் பிரிங்க அப்படி சொல்லிட்டாங்க. நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள், இது இன்னும் முடியலை, இந்த டாஸ்க் இன்னும் முடியலை அப்படின்னு. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, போன வாரம் இதே மாதிரி தான் ஒரு ரூல் புக் வந்துச்சு. அதை வந்துட்டு நம்மளுடைய தீபக் வந்து படித்தார். அதில் இதே மாதிரி தான் வந்து வரிசைப்படுத்த சொன்னாங்க. ஏஞ்சலாக இருக்கிறவங்க யாருன்னு நீங்களாக வந்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு. அதில் எல்லாரையும் போட்டாங்க. கடைசியில் பார்த்தா டெவில்ஸ் டீமு பயங்கரமாக சம்பவம் பண்ணி வேறு மாதிரி வெறுத்தனம் பண்ணி ஏஞ்சல்ஸ் டீமை போட்டு மொத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஐயோ, கோவா டீம் எப்படி பிரிஞ்சு போச்சு, எல்லாம் பிரிஞ்சு போய் அந்த டாஸ்க்கே வேறு மாதிரி போச்சு. ஸோ இந்த வாட்டி எல்லோரும் கொஞ்சம் அலர்ட் ஆகிருப்பாங்க. ஓஹோ, டாஸ்க் இன்னும் முடியலைன்னா அப்போது இது வந்து ஏதோ ஒரு வீக்லி டாஸ்க் தான் வரப்போகுது அப்படின்றத அவங்களே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு இப்போயே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு டாப் 8 யாரை போடலாம், பாட்டம் 8 யாரை போடலான்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு டாப் 8 யாரை போடலாம், பாட்டம் 7 யாரை போடலான்னு சொல்லிட்டு இங்கேயே இப்போ வந்து கலந்து பேசிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சர்வெண்ட் அண்ட் பாஸ் இந்த டாஸ்க்கு தான் வரப்போகுது. ஸோ இது வந்துட்டு மேபி வந்துட்டு அந்த ஒரு டால், அதாவது ஒரு கண்டெய்னர் பார் ஒன்று வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அங்கே வந்து பொருட்களாக வரும். அதை போய் எடுத்து போய் இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி வருமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் கண்டிப்பாக இந்த வாரம் பயங்கரமான வெறித்தனமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு அடின்னு அடித்தார். காரணம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு நாங்கள் உங்களுக்காக வந்து ஒரு டாஸ்க்கை கொடுத்தா நீங்கள் ஒரு கேங்காக ஃபார்ம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து ஒரு ரூலை போட்டுக்கிட்டு இங்கே வந்து பிக் பாஸில் நடக்கிற மற்றவங்க பண்ணுற கேமிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வச்சு செஞ்சார். இனிமேல் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லி எல்லாம் ஆவலாக இருக்காங்க, ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஷால் டீம், அந்த டீம் அந்த மாதிரி தான் பண்ணிச்சு. அதுவும் விஷால் வந்துட்டு மஞ்சரி வந்து கலாய்க்கும் போது, ஏன்பா ஒருத்தங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க, அதை பாராட்டவும் உனக்கு மனசு இல்லை, ஸோ அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீ பண்ணியிருக்கலாம், அதையும் பண்ண மாட்டேன், இப்படி குறை மட்டும் வந்து சொல்லியிருக்கேன் அவனுக்கு ஒரு மாதிரி இல்லையான்ற மாதிரி கலாய்ச்சி விட்டாப்புல. ஸோ அதனால் அவரு வெறியாக இருக்கார். நேற்று நைட்டு வேறு தீபக் கிட்ட வர சொல்லியிருக்காரு, சாரி நம்ம ரஞ்சித் கிட்ட சொல்லியிருக்காரு, நம்ம வந்துட்டு பயங்கரமாக வெறித்தனமாக ஒரு சம்பவத்தை பண்ண போகிறோன்னு. என்ன அப்படி பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி பயங்கரமான விஷயங்களை காத்துட்ருக்குன்றதை மாற்று கருத்து கிடையாது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு டாப் 8 வருவாங்கன்னு நினைக்கிறீங்க, பாட்டம் 7 வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டு தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.